வணக்கம் நண்பர்களே. இது ஒரு எச்சரிக்கை வீடியோ தான். என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப சமீப காலமா ஒரு நூதனமான ஒரு மோசடி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விவசாயியா இருப்பாரு. அவருக்கு நிலமே ரொம்ப சின்னதா கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா பார்த்தா, அவருக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணும். எவ்வளோ? 1,00,00,000 கட்டணும், 2,00,00,000 கட்டணும் அப்படின்ட்டு ஜிஎஸ்டி அலுவலகத்துலருந்து அவங்களுக்கு கடிதம் வருது. இதேபோல சின்ன சின்ன தொழில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாம நீங்க 50,00,000 கட்டணும், 4,00,00,000 கட்டணும் அப்படின்லாம் கோடிக்கணக்கில, லட்சக்கணக்கில ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்ட்டு வருது. வந்ததுக்கப்புறம் அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு அவங்கள்ட்ட ஒரு விசாரணை அப்படின்னு போறப்போ ஒரு 2, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் இப்படி யாராவது அவங்களோட ஆதார் கார்டை வாங்கியிருப்பாங்க. ஆதார் கார்டை வாங்கிட்டு ஏதோ ஒரு வேஷம் அவங்களுக்கு ஏதாவது லோன் எடுத்தாரா அப்படி இப்படின்ட்டு ஏதாவது சொல்லி வாங்கியிருப்பாங்க. அந்த ஆதார் கார்டு அதை வச்சுட்டே இவங்களை ஏமாற்றி ஒரு நிறுவனம் தொடங்குவது போல நிறுவனம் தொடங்கிறாங்க. தொடங்கிட்டு அந்த நிறுவனம் நஷ்டமாகிற மாதிரி ஒரு கணக்கு கட்டுறாங்க. ஒரு பக்கம் வங்கியில் லோன் எடுக்கிறாங்க. லோன் எடுத்து லோனை கட்ட முடியாமல் அது மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க. ஆனால் ஜிஎஸ்டி கட்டுறது கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்னன்னு பார்த்தோன்னா, அவங்க கட்டாத ஜிஎஸ்டிக்கு பல கோடிகள் அல்லது பல லட்சங்கள் ஃபைன் மாதிரிலாம் போட்டு, இந்த அப்பாவி மனிதர்கள் அவங்க என்னன்னே தெரியாது. அவங்கள்ட்ட திடீர்னுட்டு ஒரு கடிதம் வருது. அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டு விசாரிச்சு இவங்க மிரண்டு போயிடுறாங்க. என்னங்க எனக்கு இந்த அளவுக்கு சொத்தே கிடையாது. நான் எதுவும் பிஸ்னஸே பண்ணலை. நான் எப்படிங்க பிஸ்னஸ் பண்ணி இப்படி லாஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பேரில் தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அல்லது உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வச்சு தான் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அதில் நம்பர் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட ஆதார் கார்டை வச்சு இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணி அதில் ஜிஎஸ்டி கட்டாமல் அல்லது வங்கி கடன் வாங்கி வங்கியிலேருந்து வருது. நீங்கள் இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் திருப்பி செலுத்தலை அப்படின்ட்டு. ஆக உங்களுடைய ஆதார் கார்டுங்கிறது உங்களுடைய ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயங்க. இதை நீங்கள் யார்கிட்டயாவது நம்பி கொடுக்குறீங்க. இன்னொரு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆதார் கார்டு மூலமாக அப்ளை பண்ணுறப்போ ஓடிபி நம்பர் உங்களுடைய செல் நம்பருக்கே வரும். அப்போ அவங்க அதையும் உங்கள்கிட்ட ஏமாற்றிடுவாங்க. ஒரு செல் நம்பரில் உனக்கு ஓடிபி வரும் பாரு, அது என்ன சொல்லு, ஏட்டா உனக்கு நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றி பெரிய அளவில் மோசடி பண்ணிட்டு அவங்க சம்பாத்தியம் பண்ணிட்டு இவங்கள மாட்டி விட்டுறாங்க. அதனால் தயவுசெய்து உங்களிடம் இருக்கும் ஆதார் கார்டை உங்களுக்கு ஏதாவது லோன் வாங்கி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து அவங்கள்ட்ட கொடுத்துறாங்க. ஏதாவது ஓடிபி வருது அதை சொல்லு, உனக்காக தான் நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கனாலும் அவங்கள நம்பி பண்ணாதீங்க. நீங்கள் சம்மந்தப்பட்ட வங்கிக்கே போய் பாருங்கள், அல்லது யார்கிட்டயாவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேளுங்க இது என்ன வரன்ட்டு. அப்போ நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம். இல்லாட்டா பெரிய அளவில் மாட்டிப்பீங்க. உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம். இந்த செய்தியை இன்னும் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.